ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 9 பெனிஃபிட்ஸ் ஆஃப் விட்னிக்ஸ் ஏஐ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில், பாட் ட்ரேடிங்கில், டீசென்ட்ரலைஸ்டு கான்ட்ராக்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃபின்டெக் கம்பெனி விட்னிக்ஸ் ஏஐ பற்றி, அதனுடைய 9 பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை ப்ரமோட் பண்ணுறது வந்து இன்டர்நேஷ்னல் குளோபல் ப்ரமோட்டர் வந்து மிஸ்டர் ரவி மகாசேத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சினுடைய சிஇஓ ஃபவுண்டர். அவர் தான் துபாயில் இருக்குது. இது வந்து 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச். விட்னிக்ஸ் ஏஐ ஒரு ரஷ்யன் டெக்னாலஜி ரோபாட். ஓகே, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பெனிஃபிட்ஸ். ஓன் ஃபாரெக்ஸ் broking ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல் இது வந்து ரெகுலேட்டட் இன் 4 கண்ட்ரீஸ். யூகேல, துபாயில், ஜார்ஜ், செயின்ட் லூயிஸ், இந்த மாதிரி 4 கண்ட்ரியில் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. 100% டிரான்ஸ்பரண்ட் புரோக்கர், ஃபண்ட் சேஃப்டி, ஃபாஸ்ட் வித்ட்ராயல், 8.7 ட்ரில்லியன் மார்க்கெட்டு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 8.7 பில்லியன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வேறு எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லையும் பண்ணலை. இந்த விட்னிக்ஸ் ஏஐனுடைய பார்ட்னர் எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல் ரவி மகாசேத்தினுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், நோ பாட் ஃபீஸ் ஃபார் 1 இயர். அப்போ இந்த பாட்டுக்கு, விட்னிக்ஸ் பாட்டுக்கு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்து இந்த பாட்டில் நம்ம இன்டகிரேட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. விட்னிக்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து மெட்டாஃபை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டாக யூஎஸ்டிடியில் இன்வெஸ்ட் பண்ணோடனே ட்ரேடிங் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் 100% டீசென்ட்ரலைஸ் அட்மின்லெஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பாலிகான் நெட்ஒர்க்கில் யூஎஸ்டிடியை சேர்த்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல் எக்ஸ்சேஞ்சில் மெட்டாஃபைல ட்ரேட் பண்ணுறாங்க. ரோபாட் ட்ரேடிங் பண்ணுது விட்னிக்ஸ் ரோபாட். அண்ட் ஆல்சோ நம்ம பேமெண்ட் வந்து கேட்வே வந்து யூஎஸ்டிடி டெபாசிட் வந்து பாலிகான் நெட்ஒர்க் மூலமாக நம்ம வந்து மெட்டாமாஸ்கில் வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டீசென்ட்ரலைஸ் அட்மின் லெஸ் யூஎஸ்டிடி டெபாசிட், யூஎஸ்டிடி வித்ட்ராயல், சிஸ்டம் ரன் ஆன் ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் எந்த விதமான டிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட் 3. லைவ் ட்ரேடிங் ஆன் MT5. நம்ம வந்து நம்மளுடைய மொபைலில் MT5 அக்கௌண்ட் ஒரு கிளிக்லேயே MT5 அக்கௌண்ட் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடுது. நம்ம ட்ரேடிங்கை வந்து நம்மளுடைய மொபைலில் நம்ம வாட்ச் பண்ணிக்க முடியும். யுவர் மணி இஸ் இன் யுவர் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் வந்து அங்கேயே நடக்குது. ஸோ இது வந்து பெனிஃபிட் 4. பியூட்டிஃபுல்லாக இதை வந்து ட்ரேட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் பண்ணி தராங்க. டெபாசிட் இன் ஓன் டிமேட் அக்கௌண்ட், ஓன் MT5 டிமேட் அக்கௌண்ட்டு. அப்போ நம்மளுடைய ஓன் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து டெபாசிட்ஸ் நடக்குது. நீங்கள் இங்கேருந்துனே 1 கிளிக்கில் மெட்டாஃபைல நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபைன். அடுத்தது, நீங்கள் இதை கம்யூனிட்டி பில்டிங்காக ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது 6 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. ப்ராஃபிட் ஷேரிங் தான் வந்து 50-50, 55-45 அந்த மாதிரி பேக்கேஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங். அப்புறம் லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது. ரேங்க் இன்கம், நம்ம சில வால்யூம் ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது ரேங்க் இன்கம். பூஸ்டர் இன்கம்ன்றது சில லீடர்ஷிப் க்ரைட்டீரியாவை வித்தின் டைம் பீரியடுக்குள்ளே பண்ணும்போது பூஸ்டர் இன்கம் தராங்க. லீடர்ஷிப் பொனான்சா தராங்க. அதுக்கப்புறம் ஐபி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் எடுக்கும்போது ரவி மகாசேத்துக்கு அவருடைய எக்ஸ்சேஞ்சில் வரக்கூடிய ஐபி இன்கம்லேருந்து எடுத்து நமக்கு வந்து
ஐபி இன்கம் ஷேர் பண்ணுறாரு டீம் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 6 விதமான இன்கம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. 6 இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணியிருக்க ஒரு பாட்டு. அதனால் ட்ரேடை வந்து கரெக்டாக எடுத்து ப்ராஃபிட் கொடுத்து எல்லாமே பண்ணுது. ஓகே, அடுத்தது இது வரைக்கும் 1 இயரில் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த 1 இயர்க்குள்ளே கிட்டத்தட்ட 6 இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து தாய்லாந்தில் லான்ச் பண்ணாங்க 2024. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் 24 தாய்லாந்தில். அப்புறம் ஃபாரெக்ஸ் எக்ஸ்போ துபாய் 2024 ஃபாரெக்ஸ் எக்ஸ்போவில் இதாக இருந்தாங்க. அப்புறம் வந்து துபாயில் திருப்பி 2025 கன்வென்ஷன். இப்போ 5th கன்வென்ஷன் சிங்கப்பூரில் நடந்தது. இப்போ மே மாதம் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்து 6th இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் மலேசியாவுக்கு டீம் லீடர்ஸை ஒரு இதுக்காக கூட்டின்னு போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இயராக. 1 இயரில் 151.89% 12 மந்த்ஸில் இந்த பாட் மூலமாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. உங்களுடைய பிரின்சிபல் அங்கேயே இருக்குது, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ பாட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14.70, மே மாதம் 14.19 அப்படின்னு சொல்லி இந்த 12 மாதத்தில் லாஸ்ட் மார்ச்சோட 11.24%, பிப்ரவரியில் ஒண்டி 8.56% இருந்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆவரேஜாக 6%லேருந்து 8% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. நம்ம பிரின்சிபல் அங்கேயே இருக்குது. 6% மினிமம், 8% மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் ஆகுது மாதம் மாதம். ஸோ இது அவங்களுடைய 54 வீக்ஸினுடைய அச்சீவ்மெண்ட். எவ்ரி வீக் கண்டினியூஸ்லி ப்ராஃபிட் பண்ணி தராங்க. ஸோ விட்னிக்ஸ் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபின்டெக் ப்ராஜெக்ட்ஸு இது இல்லாமல் கிரிப்டோவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய என்எல்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துன்னு வராங்க, எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துன்னு வராங்க, ஸ்வாப் எடுத்துன்னு வராங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இது எடுத்துன்னு வரோம். என்எஃப்டி, சாரி என்எல்பி இல்லை என்எஃப்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துன்னு வராங்க. ஓன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துன்னு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ், ஃபாரின்ஸ் ட்ரேட் சிக்னல்ஸ் கொடுக்க போகிறாங்க இதே பிளாட்ஃபார்மில். இந்த மாதிரி நிறைய மினி ஃபின்டெக் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டில் எடுத்துன்னு வரதுக்கு விட்னிக்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணி பண்ணுறது ஒரு பக்கம், அது இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பாட் வச்சு ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு இன்கம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 9 பெனிஃபிட்ஸோட லாஸ்ட் 1 இயராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.